இந்த நாகை மாவட்டத்திற்கான 6 முக்கிய அறிவிப்புகளை இப்போ நான் வெளியிடுகிறேன். முதல் அறிவிப்பு, வேதாரண்யம் மற்றும் தலைஞாயிறு பகுதிகளில் இருக்கிற இளைஞர்களுக்கு, குறிப்பாக பெண்களுக்கு வேலைவாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய வகையில் தென்னடார் பகுதியில் அரசு புறம்போக்கு நிலத்தில் சுமார் 450 ஏக்கர் பரப்பளவில் 250 கோடி ரூபாய் செலவில் புதிய சிப்காட் தொழிற்பேட்டை அமைக்கப்படும். காவேரி டெல்டா பகுதியில் அனுமதிக்கத்தக்க தகுந்த வேலைவாய்ப்புகள் அளிக்கக்கூடிய தொழிற்சாலைகள் இங்கு தொடங்கப்படும். இரண்டாவது அறிவிப்பு, விழுந்தமாவடி, வானவன் மகாதேவி மற்றும் காமேஸ்வரம் ஆகிய மீனவ கிராமங்களில் 12 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய மீன் இறங்கு தளங்கள் அமைக்கப்படும். மூன்றாவது அறிவிப்பு, தெற்கு பொய்கை நல்லூர்லையும் கோடியக்கரையிலையும் தலா 8 கோடி 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 3 தளங்கள் கொண்ட பல்நோக்கு பேரிடர் மையங்கள் கட்டப்படும். நாலாவது அறிவிப்பு, நாகப்பட்டினம் நகராட்சியோட 150 ஆண்டு காலம் பழமை வாய்ந்த நகராட்சி கட்டடம் 4 கோடி ரூபாய் செலவில் புதுமை மாறாம புதுப்பிக்கப்படும். ஐந்தாவது அறிவிப்பு, நாகப்பட்டினம், கீழ்வேலூர் மற்றும் வேதாரண்யம் வட்டங்களில் இருக்கக்கூடிய பல்வேறு வடிகால்கள் மற்றும் வாய்க்கால்களுடைய மதகுகளும் ஏக்கு அணைகளும் 32 கோடி ரூபாய் செலவில் மறுசீரமைப்பிக்கப்படும். ஆறாவது அறிவிப்பு, உலகம் முழுவதும் இருந்து வரக்கூடிய இஸ்லாமியரை மட்டுமில்லாமல் பல மதங்களை சார்ந்த மக்களை வருகை தர நாகூர் தர்கா இந்த நாகை மாவட்டத்தில் தான் இருக்கு. இங்கிருந்து இஸ்லாமிய மக்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு செய்தியை 6வது அறிவிப்பாக வெளியிடுவது பொருத்தமாக இருக்கும் நினைக்கிறேன். ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ளக்கூடிய இஸ்லாமியர்களுக்காக சென்னை விமான நிலையம் அருகில் நங்கநல்லூரில் 65 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தமிழ்நாடு ஹஜ் இல்லம் கட்டப்படும்.